மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த போர்வையை தரித்தவர்களாய் நாம் இந்த பூமியில இருக்கிறோம். இந்த பூமியிலே இந்த போர்வையை தரித்தவர்களாய், சரீரம் என்கிற போர்வையை தரித்து இந்த பூமியில இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. அது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். விழுங்கப்பட வேண்டும். இந்த சரீரத்தில் நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும், இந்த போர்வையை நான் தரித்திருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. அது என்னவென்றால், என்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு மரணமும் ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு. கையத்தட்டு. ஆமென். நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படா சாபம் பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, அப்படி சாகுறதா பரலோகத்துக்கு போறதுதான் முக்கியமான காரியம்னா, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச உடனே திரும்ப முக்கணும். சார் முதல் முக்கில் எடுத்துருவோம். ஞானஸ்தானம் எடுத்துக்கலப்பா, பரிசுத்தவான் ஆயிட்டு, ஓகேயா, ரெடியா, அரியோ, ஓகே பேபி, ஓகே, ஒரு அப்படியே போயிரு பரலோகத்துக்கு. பரலோகம் தள்ளுறா போனோம், போடா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா, இனி நான் பரலோகத்துக்கு போய் பாட்டு பாடுவேன். நீ யாரை ஏமாத்திட்டு தெரிகிற? பரலோகத்துக்கு போறவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படியே செத்து போயிரு. எதுக்கு இந்த போர்வையை தரிச்சிருக்கிறோம்? எதற்காக மறுபடியும் இந்த பூமியில வாழ்றோம்? ஞானஸ்தானம் தொட்டி விட்டு கால் எடுத்து ஏன் இயேசு வெளியே வச்சாரு? எதற்காக அந்த யோர்தான் நதியிலிருந்து கால் எடுத்து வெளியே வச்சாரு? ஓ, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு. பரலோகம் போக வேண்டும், பரலோகம் போக வேண்டும் பேசுகிறேன் கொண்டு சொல்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு காலை வெளியே வைக்காது, அப்படியே செத்துரு. ஞானஸ்தான தொட்டிலே செத்துரு. வெளியே நீ கால் எடுத்து வச்சினா உன் மனசுல ஒரே ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன தெரியுமா? காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். ஆமென். இந்த உலகத்தை தலையில் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என் மீது இருக்கிறது. உன் வீட்டுக்குள்ள நடக்கிற எதிர்மறையான காரியங்களை நீ தேவனோடு பேசுவாயானால் மாற்ற முடியும் சகோதரி. இந்த வேலையில கர்த்தர் தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பெரிதான நோக்கத்தோடு அவர் உன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். காரணம், இனி நடக்க போகிற சம்பவங்கள் நீ சொல்லுகிறபடிதான் நடக்க போகிறது. ஆமென், ஆமென். நீ சொல்லுகிறபடிதான் நடக்கப்பட போகிறது. ஆமென், பிரைஸ் காட். ஆமென், 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 ஆமென். ஒரு மனிதன் தேவனோடு பேசும்போது இயற்கையிலே மாறுதல்களை கொண்டு வருகிறான். ஒரு மனிதன் தேவனோடு பேசும்போது எதிரிகளின் திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிறான். ஒரு மனிதன் தேவனோடு பேசும்போது சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. எதெல்லாம் மாறுது பாருங்களேன். ஒரு மனுஷன் தேவனோட உட்கார்ந்து பேசிட்டா சொப்பனங்களில் வர்ற எதிர்மறையானது கூட அவனால் மாற்ற முடியும். நாளைக்கு நீங்கள் சாகிற மாதிரி ஒரு கனவு, இல்லை உங்களுக்கு பிரியமானவங்க சாகிற மாதிரி ஒரு கனவுனா, நீங்கள் உட்காந்து அவரோட பேசிட்டீங்கன்னா மாற்றிடலாம். நீங்கள் மாற்றுறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்ததே. ஆமாம், 20 போலீஸாரில் வந்து தப்பிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களை கூப்பிட்டு வந்து கமிஷனர் வந்து டிஎஸ்பி யார்கிட்ட ஒரு கொடுக்குறாரு, கீழே இருக்க அதிகாரிகிட்ட கொடுக்குறாரு. அப்படின்னா அப்படியே ஆமென், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அந்த தப்பிச்சு போகிற திட்டத்தை நான் அங்கீகரிக்கிறேன் சார், ஐ அக்ரி வித் யூ, ஆமென் சொல்கிறேன்னு சொல்லுவீங்களா? எதுக்காக தப்பிக்க போகிற திட்டத்தை உனக்கு நான் காமிச்சேன்? அதை மாற்றுறதுக்கு தான் உன்கிட்ட காமிச்சேன். முதலமைச்சர் போகிற வழியில் குண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வருது, உங்களுக்கு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஆமென், ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், முதலமைச்சர் போகிற வழியில் குண்டு வெடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட சொன்னார்? இல்லை, அதை மாற்றி தலைவரை உயிரோடு பாதுகாப்பதற்காகத்தான் அந்த அதிகாரி எடுத்து கொடுக்கப்படுது. அப்படித்தான் உன் கனவுல ஒரு எதிர்மறையானது வருதுன்னா என்ன அர்த்தம்? அதை ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதை நீ மாற்றணும் அப்படின்றது தான் கொடுக்குறாரு. முதல் அர்த்தம், அதை அப்படியே விடக்கூடாது, நீ மாற்றணும். ரெண்டாவது, அதை மாற்றக்கூடிய வல்லமை ஓன்ட்ட தான் இருக்குது, அதனால தான் நான் ஓன்ட்ட சொல்கிறேன்னு அர்த்தம். ஆமென். இப்போ தெரியுதா? அப்போ சொப்பனத்தில் வரதெல்லாம் எதிர்மறையானதான் நடக்கணுன்ற அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் மாற்றணும். எப்போ மாறும்? காரியம் மாறுதலாய் முடியும். ராஜாவோட உட்காருங்க, சொப்பனங்கள் தலைகளாய் மாறும். எத்தனை சொப்பனங்களை என் வாழ்க்கையில் நான் மாற்றியிருக்கிறேன். மரணத்தை நோக்கி போயிருந்து நான் பார்த்த சொப்பனங்கள் எத்தனையை நான் மாற்றியிருக்கிறேன். நான் பார்த்தது போல நடந்த சம்பவம், அந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த பார்த்ததினால் அவரோடு பேச அமர்ந்தது பாருங்க, அந்த அமர்வு நடக்க போகிற சம்பவங்களை மாற்றுச்சு.
உன் வாழ்க்கையில் கூட எதிர்மறையான சொப்பனங்களை நீ பார்த்திருப்பாயானால், அவரோடு கூட நீ அமருவாயானால், அந்த அமருகிற வல்லமை அந்த சொப்பனங்களை மாற்றும். என்னென்னதை மாற்றும் சொல்லுங்க, அவரோட பேசுனா. ஒன்று, எதிரிகளின் திட்டங்களை அது மாற்றும். யோசேப்பு சொன்னா, எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், தேவனும் நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் மட்டும் கடவுளோட பேசுகிற ஆளாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பவரே வேறு சார். சார் சொல்லுவாங்க தெரியுமா, நான் சிஎம் கூட பேசுவேன் சார், தனிப்பட்ட முறையில் ஐ ஹேவ் கான்டாக்ட் வித் சிஎம் அப்படின்னா அவன் பெரிய ஆளுன்னு அர்த்தம். கைத்தட்டு. ஆமேன். புரியுதா நான் சொல்கிறது? அவன் பவர்ஃபுல்லான ஆள்னா ஏன் அர்த்தம்? அவன் சிஎம் கூட பேசுகிறாருன்னா அவர் பவர்ஃபுல்லான ஆள் தானே இருக்கணும். நார்த் இந்தியாவில் மிஷினரி சொல்லுவார், அந்த ஸ்டேட்டோட சிஎம் பர்சனலாக நம்பர் எனக்கு கொடுத்துருக்காரு. எப்போ உங்களுக்கு பிரச்சனைனாலும் கிறிஸ்தவ எதிரிகளாலே, மத தோஷம் பண்ணுகிறவர்களாலே உங்களுக்கு பிரச்சனைனா எனி டைம் நீங்கள் என்னை கூப்பிடலாம் சொல்லி அவர் ஒய்ஃபோட நம்பரை அவரோட ஒய்ஃபு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நம்பர் உங்கள் கையில் இருக்குன்னா அவர் பவர்ஃபுல்லான ஆள்னு அர்த்தம். அவர் சிஎம் கூட எனி டைம் பேசலாம்னா பவர்ஃபுல்லான ஆள்னு அர்த்தம். நீங்கள் ஆல்மைட்டி காட் கூட எனி டைம் யூ கேன் டாக். ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யவும் இரக்கத்தை. இன்றைக்கி பிரபு வாஸ்தாப்பில் இரக்கம் வேறு கிருபை வேறுன்னு காலையில் ஒரு வசனம் வாசனை எபிரேயரில், ஏற்ற காலத்தில் என்னது இல்லை முழு வசனம் எப்படி வருது? எபிரேயர் கடைசி வசனம், ஆகையால் நீங்கள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் கிருபாசன தண்டை தைரியமாய் கிட்டிச்சு. கிருபாசன தண்டைக்கு வந்தால் கிருபை மட்டும் கிடைக்கலையா, இரக்கமும் கிடைக்கலாம். இரக்கத்தையும் கிருபையும் ரெண்டையுமே நீ கிருபாசன தண்டை பெற்றுக்கொள்ளலான்றார். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு ராஜா கூட உட்காந்து பேசும்போது எல்லாமே மாறும். சொல்லுங்கள், எல்லாம் மாறும். ஆமே, மாறப்போகுது. என்ன கிடப்பாது? இப்போ லைட்டாக ரெடி ஆகிக்கோங்க, ஒரு ஸ்டான்ஸாக போடுவோம் நம்ம. எல்லாம் மாறப்போகுது. அவர் கூட உட்காந்து பேசிட்டிங்கன்னா எல்லாமே மாறும். எதிரிகளின் திட்டங்கள் மாறுகிறது. யோசேப்புக்காக வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் மாறி அவனை ராஜாவாகிட்டார். யோசேப்பை சும்மா விட்டுருந்தா அவன் வீட்டுக்கு தான் ராஜாவாக இருந்திருப்பான். ஏதோ 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுருப்பார் அவங்க அப்பா. இவன் பொறாமப்பட்டவொடனே நாட்டுக்கே ராஜா ஆகிட்டார். கையத்தட்டு. ஆமாம், அவங்க அப்பா போட்ட அங்கியை விட்டுருந்தா அவன் பாட்டு அந்த அங்கியோடு சுற்றிருப்பான். அவங்க அப்பா போட்ட அங்கியை கலெக்டினாங்க பாருங்க. அடுத்து பார்வன் தான் அங்கியை போட்டு விட்டான். போட்டு விட்டு அந்த ராஜரிக வஸ்திரத்தை கொடுத்து ஆண்டு கடான்ட்டான். நாய் வாழை கூட உன்னை கேட்காம அசைக்கூடாதுன்ட்டான். இது எப்படி இருக்கு? ஆமாம், நாய் எப்படி கேட்குது, சார் அஸ்டிகா அப்படின்னு. உங்கள் எதிரி உங்களை தொட உங்களை சீண்ட, அதாவது நிந்தையின் வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது. நேற்று உமன்ஸ் மேலால் பேசினேன், நிந்தையின் வழக்கு. அந்த வழக்குக்கு பேர் நிந்தையின் வழக்கு. அபிகாயிலோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கேன், என் பேர் என்ன, நாபால். நாபால் வந்து கட்டையை கொடுத்துட்டான். யார? தாவீதை. அதாவது ஐயா தாவீது இவங்கெல்லாம் அவங்க ஏரியாவில் வேலை பார்க்கும்போது இவங்க கூட வந்து பாதுகாத்து நிறைய வேலையை பார்த்துருக்குறாங்க. திரும்ப இவங்க வந்து இவங்க ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நம்ம யாருப்பா? தாவீது சொன்னேன். தாவீதா? வாட்ஸ் யுவர் அட்ரஸ் அப்படின்ட்டான். தாவீது பேரெலாம் தெரியாதுப்பா எனக்கு. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, யார் சவலை விட்டு ஓடிட்டு தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியாமல் ஓடிக்கொண்டு அநேகர் இந்த காலத்தில் இருக்கிறான்ப்பா. இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஒன்று உருவிட வாழன்ட்டான். போட்டு தள்ளிடுவோண்டா இன்னைக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அனல் பறக்க படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அபிகாயில் முன்னாடி வந்து ஆஃப் ஆகிட்டான். உடனே கொல்ல போனவன் சொன்னான் என்ன வந்து, சரி கொல்லலை விட்டுரு. அப்புறம் அண்ணனை விட்டுருங்கடான்ட்டான். அண்ணனை விட்டு அக்கா தூக்குனான்ட்டான். விட்டுட்டு ரிட்டன் ஆகிட்டாங்க. ரிட்டன் ஆகி ஒரு 2 டேஸ்க்குள்ள என்ன ஆகிட்டா? தூபாலா மிரண்டுங்க. நாபால் என்ன ஆகிட்டா? செத்துட்டான். அப்போ தாவீது சொல்கிறான், என் நிந்தையின் வழக்கை கர்த்தர் தீர்த்தார். ஆமாம், இப்படி ஒரு வழக்கு இருக்குது. ஃபைல் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, சேனலில் மட்டும் தூக்க மாட்டார், ஆளையும் தூக்கிடுவார். நாங்களாம் ரிட் மனு தாக்கல் செய்ய நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சரி சரி போ 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 அப்படின்னு மன்னிக்கிறோம். அப்போ இந்த தாவீது வந்து இவனை வந்து என்ன செய்யறான்? அந்த 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 நிந்தையின் வழக்கை தேவன் தீர்த்தார் அப்படின்றான். தாவீது யாரையுமே பழிவாங்களே, இவனையும் பழிவாங்கள.
எதிரிகள் போட்டது, எதிரிகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை தொட்டாயின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவர் வச்சிருக்கிற பிளானை விட்டு எக்ஸ்ட்ரா பிளான் சேர்த்துருவார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். உங்களுக்கு விட்டுட்டா நீங்கள் லட்சாதிபதி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். தொட்டுட்டா கோடீஸ்வரன். எப்படி வசதி எல்லாம் சொல்லுங்க. என்னை விட்டுட்டா லட்சாதிபதி, தொட்டுட்டா கோடீஸ்வரன். என்னை விட்டுருந்தா நான் பாட்டுக்கு மதுரைக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன். நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹீரோ. இப்போ என்னை தொட்டுட்டு இல்லை, நான் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆகிட்டேன். இப்போ என்ன செய்கிறது சொல்லுங்கள். அப்படித்தான் தேவனோடு ஒரு மனிதன் பேசுவான் என்றால் உங்களுக்கு இந்த வேலையில் ஆவியானவர் அந்த ஆவலை உண்டாக்குவாராக. சிட் வித் காட், காரியங்கள் அந்த நிமிஷம் முதற்கொண்டு மாறுதலாய் தோணும். ஓகே, எதிரிகளோட திட்டம், சாபங்கள் ஆசீர்வாதம், அது இயற்கை கூட என்ன செய்யுது, மாறுது. காரியம் மாறுதலாய் முடிவடைனா என்னென்னலாம் மாற்ற முடியும்னு நான் சொல்கிறேன். இயற்கையை மாறுதல் அடைய முடியும். இந்த தேசத்தில் விவசாயத்தில் மழை இல்லாமல் இயங்கி இருக்கிற தேசம், நாம் இறைவனோடு இருக்கிற தொடர்பில் அவரை புரிந்து கொண்ட மனிதனாய் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது, நீங்கள் ஒரு மனிதனுடைய அந்த சிட்டிங் வித் காட், அந்த டாக்கிங் வித் காட், அது இந்த தேசத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிகளை செழிப்பாக வாழ வைக்கக்கூடிய வல்லமை நம்மிடத்தில் இருக்கு. நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அவரோட உட்கார்றோமோ அதை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். நாலாவது என்ன சொன்னேன், சொப்பனங்களை கூட மாற்றக்கூடிய வல்லமை தேவ சமூகத்தில் அமர்றதுல இருக்குது. பிபிலிக்கெல்லாம் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? அதுக்கு பிபிலிக்கலாக எதை சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் நான் பிபிலிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். எதிரிகள் போட்ட திட்டம் உட்காந்து ராஜா கூட பேசணும்னு மாறிச்சு எஸ்தர். இன்னொன்று யோசேப்பு, சகோதரர்கள் போட்ட திட்டம் எல்லாம் மாறிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் மாறும். எல்லாமே அப்படி நெருக்கி வர மாதிரி ஜெயிலில் போகிற லெவலுக்கு வந்தாங்க, எல்லாம் மாறும். ஜெயிலே போட்டாங்க, முடிஞ்சிச்சுடாண்ணா. எப்படி இருக்கும், குழியில் போட்டாங்க, அடுத்து ஜெயிலில் போட்டாங்க, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஆனால் ரிசல்ட் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். ரெண்டாவது, சாபங்கள் உங்களை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டான்டா என்று சொல்லப்படுகிற சாபங்களை கூட அவர் சமூகத்தில் நீங்கள் உட்காரும்போது ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். மூன்றாவது என்ன சொன்னேன், இயற்கை. சாபங்கள் ஆசீர்வாதம் என்ன ரெஃபரன்ஸு, பிழையாம். இயற்கையை மாற்ற முடியும். எலியா பைபிளில் நிறைய பேர் பார்க்க முடியும். நாலாவது, சொப்பனங்களையும். நீ எதிர்மறையாக சொப்பனம் பார்த்தா அடுத்த நாள் காலை எந்திரிச்சு கடவுளோடு உட்காந்து பேசுங்க. அப்படியே உங்கள் கூட அவர் தெளிவாக பேசுவார். தம்பி அதெல்லாம் நடக்காது, நான் சொல்கிறது தான் நடக்கும் பேசுவார். பாருங்க, சொப்பனங்கள் அப்படியே மாறும். பார்வோன்னு ஒரு சொப்பனம் பார்த்தான். என்ன சொப்பனம் பார்த்தான், நாடே பஞ்சத்தில் சட்டையை கிழிச்சிட்டு அலைகிற மாதிரி பார்த்தான். அதானே அவன் பார்த்தது. ஆமாம், இந்த மெலிஞ்ச மாடு என்ன செஞ்சிருச்சு, குண்டு மாடை முழுங்கிருச்சு. முழிஞ்சிட்டு அந்த மெலிஞ்ச மாடு இன்னும் குண்டாவே ஆகலை, அது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இதுதான் சொப்பனம். இது நடந்துச்சா இல்லை யோசேப்பு சொன்னது நடந்துச்சா? ஆமாம். யோசேப்பு கர்த்தரோடு பேசுகிறவன். கர்த்தர் சொன்னார், இந்த சொப்பனம் அவனுக்கு வந்தது உண்மைதான், ஆனால் நான் இப்போ என் கூட நீ பேசுனனால உனக்கு நான் ஒரு ஐடியா தரேன், எல்லாத்தையும் மாற்றிடலான்னாரு. அப்போ கெட்டின மிகப்பெரிய அந்த உணவு பண்டகங்களை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் பிரமிடுகள் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு பிரமிடுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்று கிடவே கிடாதான். ஸோ இந்த பிரமிடு எப்போ கட்டப்பட்டது, உலக அதிசயம்னா யோசேப்புடைய பிளானில் அவன் போட்ட ஸ்கெட்சு, அவன் போட்டு கொடுத்த சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கு, ஆர்கிடெக்சர் எல்லாமே அவன் போட்டு இப்படி வைங்கடா, இப்படி கட்டுங்கடா அப்படின்னு அவன் காலத்தில் கட்டப்பட்டது தான் பிரமிடுன்றான். அப்போ அதை குடோனாக பயன்படுத்தப்பட்டுச்சு. உள்ளே தானிய கடன்கள் சேமித்து 7.5 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும், அதற்காக கட்டப்பட்ட பிரமிடு. இப்போ என்னன்னா, தேசம் செழிப்பாச்சா வறட்சியாச்சா? ஏன், ஒரு மனிதன் தேவனோடு பேசினான். அடுத்து தீர்க்க தரிசனங்களை கூட மாற்றக்கூடிய வல்லமை உடையது. எல்லாம் சொல்லுங்க, ப்ராஃபஸியை மாறிடும். நீங்கள் கடவுள்கிட்ட பேசுனீங்கன்னா ப்ராஃபஸியை மாற்றலாம், இயற்கையை மாற்றலாம், சொப்பனத்தை மாற்றலாம், எதிர்மறையான சொப்பனம் இருக்குல்ல மாற்றலாம், எதிர்மறையான இயற்கையை மாற்றலாம், எதிரிகள் திட்டத்தை மாற்றலாம், உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்கிறாங்கல்ல அதையும் மாற்றலாம். ஒரு பெரிய ப்ராஃபட்டு, பைபிள் அவரை பெரிய ப்ராஃபட்டுன்னு சொல்கிறாங்க,
பேர் ஏசாயா. அவர் பேர் ப்ராஃபஸி சொன்னார், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீர் மரித்து போவீர்ட்டான். அவன் ப்ராஃபஸி இங்கிட்டு கேட்டுட்டு அப்படியே முழங்கால போட்டான். ரிசீவிங் அட் ரைட் ஹேண்ட் சைடு, நீலிங் டவுன் நாட், ஆமாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆண்டவரே ஜெபம் பண்ணா டக்குன்னு சரி ப்ராஃபஸியை மாற்றி விட்டுருவோம்யா, நீ நல்லா இருப்படான்ட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் அதை அந்த ஊழியக்காரர் மூலமாக தான் செஞ்சார். இவன்ட்டு வந்து உனக்கு 15 வருஷம் கூட்டி தரேன்னு சொல்ல, திரும்ப எங்கே தான் போகிறார், ரூட்டுக்கு போகிறாரு, கைத்தட்டு கொடுத்துருவா. லீடர்ஷிப் மரியாதையாக கேளுங்க. தனியாக டீலிங் ரைட்டு பார்த்துருவேன், அழுகிறாயா, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் வந்து நான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க, என் வாழ்க்கையில் வந்து நான் செத்துருவேன், பயமாக இருக்குது அப்படின்னோன்னே டக்குன்னு அவன் வாசலுக்கு போகிறான். அவனை கூப்பிட்றாரு, டே ஒரு 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுறாரு. ப்ரேயர் ப்ராஃபஸியவே மாற்றுறியா, நல்லா தட்டுங்க. ஆமென். எதுக்காக அப்போ நீங்கள் பயப்படணும்? எதிரிக்கு பயப்பட வேணால் மாற்றிடலாம், சொப்பனத்துக்கு பயப்பட வேணால் மாற்றிடலாம், வியாதிக்கு பயப்பட வேணால் மாற்றிடலாம், இயற்கைக்கு பயப்பட வேணால் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா மாற்றிடலாம், தீர்க்க தரிசனத்துக்கே பயப்பட வேணாம் நீங்கள் மாற்றிடலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன செய்யலாம், மாற்றலாம். 18 வருஷம் பெருபாடு உள்ள ஸ்திரீ, அவள் வந்து பாருங்க, இயேசுவின் ஆடையை தொட்டா சோமாவை நினைச்சப்ப அந்த 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 மீட்டிங் பாயிண்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றுச்சு. நீயும் அவரும் சந்திக்கிற அந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, எல்லா ரிப்போர்ட்டும் மாறும் சார், மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். உன்னை குறித்து கொடுக்கப்பட்ட எல்லா மருத்துவ அறிக்கைகளும் மாறும். ஏனென்றால் தேவனோடு சந்திக்கிறேன், ஒரு புள்ளியில் நான் அவரோடு நேருக்கு நேராய் சந்திக்கிறபடினால் அந்த புள்ளி வல்லமையான ஒரு புள்ளி, எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. ஆக்சுவலாக வேற ஒரு மேட்ரு பேச வந்தேன், அது அடுத்த வாரம் பேசிக்கலாம். இந்த மேட்ரை நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க வந்தேன். பட் இதை வந்து நீங்கள் அப்படியே மெசேஜாக அக்செப்ட் பண்ணிக்காங்க. தேவனோடு பேசுவதற்கு நேரம் செலவழியுங்கள், உங்களால் மாற்றப்பட முடியாது எதுவுமே இல்லை. கடைசி ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தேவனோடு பேசினால் தேவனே மாற்ற முடியும். யூ கேன் சேஞ்ச் காட்ஸ் ஹார்ட் இட் செல்ஃப். தேவனுடைய டெசிஷனே நீங்கள் மாற்றிடலாமா? நீங்கள் அவரோட பேசுங்க, அவர் டெசிஷன் எடுத்து வச்சுருப்பாரான், திரும்பி தான் மாற்றிடுவார். நினிவே நகரம் 40 நாளில் அழிஞ்சிருண்டா. ஒரே முடிவில் இருக்கேன் தம்பி, அவன்கிட்ட சொல்கிற, அவனை தூக்குறோன்றார். முடிவு எடுத்துட்டாரு. சரி நீவன் அவரை நம்பி போய் நினிவே நகரம் 40 நாள் அழியும் பிரசங்கம் பண்ணேன். 50 பேரும் வந்து அவர்கிட்ட பேசிட்டாங்க, சார் ஏதோ பார்த்து பேசுங்க அப்படின்னு. வாடா போகிறேன் விடு அப்படின்றார். ஒரு தேவனுடைய இருதயத்தையே மாற்றக்கூடிய வல்லமை அவருடைய மனதில். ஒருவேளை பிசாசு நினச்சா நடக்காது, உங்களுக்கு தெரியும். கடவுளே உங்களை காலி ஒன்றுன்ற ஒரு பிளானில் இருக்காரு. நீங்கள் போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சு அங்கே முடிஞ்சிச்சு மாட்டு. ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாது. நேற்று ஹியூமன்ஸ் மேலால் பேசுகிறோம், எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னால் முடியாது, நான் பலவீனம், நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னால் இந்த வார்த்தைக்கு தேவன் மயங்காமல் இருக்கவே மாட்டார். டிஜே சொல்லுவார், மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக நான் விழுந்து சொல்லுவேன், என்னால் ஒன்றுமே முடியாது சொல்லிட்டு சிரிக்கிற. இதற்கு அவர் மயங்காமல் இருப்பதே இல்லை. நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்க, நாங்கள் திறமசாலி பண்ணிக்க, இல்லை நாங்களே போய் வந்து பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்றவனு தான் முதல் தேவன் ஹெல்ப் பண்ணுறார். அவர் சமூகத்தில் சரணாகதி அடைஞ்ச இந்த லாஸ்ட் வெப்பன். முன்னாடி இருக்க விசுவாசம் எனக்கு செயல்படுத்த தெரியல, அடுத்து தலைச்சீரா அது இது எதுவுமே எல்லாம் இருக்கு, அமைதியாக போய் ஆஃப் ஆயிருங்க. திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் வெப்பன், திஸ் இஸ் லாஸ்ட். எந்த வெப்பனையும் யூஸ் பண்ண தெரியாட்டி நேரம் இதுக்கு போயிருங்க. ஆனால் இன்றைக்கு சபை சொல்வது போல இருக்கிறதுலே த டாப் மோஸ்ட் அப்படி. இது வந்து கட்டளை அல்ல, இது பிரமாணம் அல்ல. ஜெபம் என்பது பிரமாணம் அல்ல, அது ஒரு அனுபவம், எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அனுபவம். 5 நிமிஷம் 2 நிமிஷம் அவர் சமூகத்தில் உட்காந்து அவரை பார்த்தாலே எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய எல்லாருடைய இருதயத்தை நிரப்புவதாக. ஷாகுரே பேனே ஹாந்துனாமானது. எதை குறித்து பயப்படாத, கடவுளே தான் எடுத்திருக்கிற டெசிஷனை கூட மாற்ற வைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவரோடு பேசுவது வல்லமை வாய்ந்தது.
ஒரு நாட்டையே 150,000 பேர் இருக்க, 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த சிட்டியில். அந்த காலத்தில் பெரிய சிட்டி நினிவே நகரம். ஆனால் அந்த மக்கள் எல்லாம் புறஜாதிகள். என்ன பாருங்க, புறஜாதி எல்லாம் வந்து அந்நிய பாஷை பேசுகிறவங்களாம் கிடையாது, எல்லாம் அந்நியர் பாஷை பேசுகிறவங்க தான். என்ன செஞ்சுட்டாங்க, உபவாசம் போடுவோன்ட்டாங்க. ஸோ இதுலேருந்து உபவாசம் என்பது புறஜாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அப்படி சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது. புறஜாதியாக சேர்த்து உபவாசம் போடுறாங்க, போட்டு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு கடவுளை தேடுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு ஒரு அழகான வார்த்தை, 140,000 பேருக்கு நான் இறங்கினேன்னு சொன்னால் பரவாயில்ல. என்ன சொன்னார், 140,000 பேருக்கும் அந்த மிருக ஜீவன்களுக்கும் நான் இறங்காமல் இருப்பேனா? கடவுள் எப்படி மிருகங்கள்லாம் நேசிக்கிறார். கைத்தட்டுங்க வந்தார். ஏய் அப்படி ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லாம் வாங்கலான்றாரு. டாபர்மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் அவரை பார்த்தா ஓடி வருது. மிருக ஜீவன்கள், அவர் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். மார்க்கில் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அதுகளுக்கு வந்து அவர் அந்த பாஷை தெரியுமா? ஏசுனார் கூட பேசிச்சுக்கலாம். அப்போ தான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி பேசிச்சான். இந்த பழத்தை தின்ன இந்த வெட்டியா போன ஆதாம் தானங்கய்யா, எங்களையும் டெத்து எங்களுக்கு வரக்கூடாது இல்லை, அவன் சாப்பிட்டு அவன் பிள்ளைய தான் இதானாங்க, நாங்கள் சாப்பிடவே இல்லையே. டக்குன்னு பக்கத்தில் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாபர்மேன், நீ சாப்பிட்டியா? இல்லை. நீ சாப்பிடு. நானும் சாப்பிடல, நாங்கள் எதுக்கு சாகணும்? ஆனால் இது எல்லாத்தையும் காட் வந்து என்ன சொல்லி, இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஆடம். அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தபடினால் அதற்கு கீழே இருக்கதான் சொல்ல வரேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு தலைவன் வந்து சரியா இல்லைன்னா குடும்பமே நாசமாகி போயிடும். ஒரு தலைமை தண்ணியை போடுறவனா, அந்த ஒரு தலைமை மோசமான வழியில் நடக்கிறவனா இருந்தால் அந்த பிள்ளைகள் நடுத்தருவுக்கு இருக்கிறது, அந்த குடும்பம் சீரழிகிறது. அப்படித்தான் ஆதாம் ஒருவன் செய்த தவறினால எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் பிதாவோடு பேசுகிறவர் இந்த உலகத்து தலையெழுத்தே மாற்றிட்டார். அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இனிமேல் சூழ்நிலையை பார்த்து இப்படி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு சொல்லாதீங்க. நீங்கள் முழங்கால போட்டு அவர் கண்ணை மூடி அவரை பார்த்தீங்கன்னா போதும், எல்லாம் மாறிடும், எல்லாமே மாறும், எல்லாம் மாறிடும். இப்போ உங்கள் மனசை அழுத்திக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனை பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவாக மாறும், அது அற்புதமாக மாறும், சாட்சியாக மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. அவர் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிவடைந்தது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இன்னைக்கு ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு ஆசீர்வதிச்சு நான் அனுப்புகிறேன். நீங்கள் திரும்பி போகும்போது உங்களுடைய எதிர்மறையான எல்லா காரியங்களும் நேர்மறையாய் மாறி இருக்கும். ஆமென். நேர்மறையாய் மாறி ஒருத்தர் விடாமல் அத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு அத்தனை பேர் வாழ்க்கையில் எதிர்மறையானதை நேர்மறையாய் கர்த்தர் மாற்றுவாராக. அந்த மாபெரும் சக்தி நீங்கள் அவர் முகத்தை பார்க்க, நீங்கள் முழங்கால் இருந்து அல்லது அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன பொசிஷன்ல அவரை நீங்கள் பார்க்கும்போது there is a power behind it. அதற்கு பின்பா மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. ஆமென், ஆமென். நான் நாளைக்கு சேலரி போடலாம்னு நினைக்கும் போது என்னோட பேசுவதற்கு என் முடிவுகளில் தலையிடுகிற 1-2 பேர் இருக்கிறேன். வந்து நாளைக்கு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 3 நாள் லீவ் இருக்குது, பேங்க்கு லீவு, அப்புறம் பேங்க் லீவ் இருக்குது, அடுத்த வாரம் தான் அப்புறம் கலெக்ஷன் ஆக 4 நாள், 1 வாரம் ஆயிரம் சம்பளத்துக்குன்னு, அதனால் நாளைக்கு கையெழுத்து போடுறதை இன்றைக்கி போட்டுருங்க அப்படின்னு ஒன்று நாளைக்கு போடலான்ற ஒரு முடிவை நான் இன்றைக்கி மாற்றுறேன். அப்போ என்னோடு கூட பேசுகிறவனுக்கு என்னுடைய முடிவை மாற்றக்கூடிய அளவு அவனுக்கு என்ன இருக்குது? அப்படித்தான் உங்களுக்கு அவரோடு பேசும்போது இந்த உலகத்தின் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உங்களுடைய வார்த்தைகள் கன்சிடர் பண்ணப்படுகிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தையை தேவன் கன்சிடர் பண்ணுகிறார், அதுக்கு மரியாதை கொடுக்கிறார். ஆகவே அந்த நீ ஒப்பாரி வைக்கிறது, ஓலமிடுறது, உருள்றது
என்கிற பெந்திய கோஸ்தே வட்டாரத்தின் ஜெபத்தை பற்றி நான் இங்கு பேசவில்லை. மிகுந்த கனத்தோடும் மரியாதையோடும் ஒரு மணவாளன் தன் மணவாட்டியின் வார்த்தைக்கு என்ன மரியாதை கொடுக்கிறானோ அத்தகைய மரியாதையை உன்னுடைய வார்த்தைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார்.